பிறந்த நாள் இன்றைக்கி இந்த விழாவை கொண்டாடுற நேரத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு பிள்ளையை அவங்க எப்படி சொல்லி வளர்க்குறாங்க, எந்த வார்த்தையை சொல்லி வளர்க்குறாங்க அப்படின்னா, எப்பா கடவுள் தான்ப்பா எல்லாம், நம்மளை படைச்சது கடவுள், இந்த உயிரை தந்தது கடவுள். இன்னும் நான் கேட்குறேன், இந்த தாய்மார்களுக்கு முதல் மனுஷனை கடவுள் மண்ணை எடுத்து அந்த பஞ்சு பூதங்களால் என்ன செஞ்சாருன்னா அந்த சரீரத்தை உண்டாக்கி தன்னுடைய நாசியில் இருந்த சுவாசத்தை என்ன செஞ்சாருன்னா அவன் நாசியில் ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். அதுக்கப்புறம் யாராவது இந்த உடலை உண்டாக்கியிருக்காங்களா? வேதங்கள் நிறைய இருக்குது. ரிக்கு வேதம் இருக்குது, சாம வேதம் இருக்குது, அதர்வண வேதம் இருக்குது, கீதை இருக்குது, மகாபாரதம் இருக்குது, வேறு மற்ற மதங்கள்லாம் இருக்குது. எந்த மதத்துலேயாவது அதுக்கப்புறம் மனுஷனை இப்படி யாராவது உண்டாக்குனாங்க, உருவாக்குனாங்க, கண்ணை உண்டாக்குனாங்க, காதை உண்டாக்குனாங்க, தலையில் முடியை உண்டாக்குனாங்க, ஒவ்வொரு நாளும் நீ வெட்டுற முடி வளருது, நீ நகத்தை கட் பண்ணால் நகம் வளருது, காலில் ஏதாவது அடிபட்டு சதை பிச்சு போச்சுன்னா அந்த சதை நிற்கிது வளருது, ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி கை கால் உடஞ்சி போச்சுன்னா அந்த எலும்பு ஒடிஞ்சு எலும்பு இடிச்சிது ஊறுது. நீங்கள் நல்லா நீ கவனித்து பார்க்கணும், அந்த கடவுளுடைய படைப்பு எவ்வளோ வயசாகி போச்சு, நடக்க முடியாமல் என்ன செஞ்சிட்டோம், காய்ச்சல் வந்து வயிற்றோட்டம் போய் 2 நாளைக்கு வயிற்றோட்டம் போயிடுச்சுன்னா இடுப்பு இடிக்க முடியாது, நடக்க முடியாது. திரும்ப அந்த விலையிடத்தை மாற்றி விலனை கொடுக்கறது எதுன்னு சொன்னால் இந்த ஆன்மா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனுடைய ஆன்மா ஆரோக்கியமாக இருந்தால், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் ஆண்டவருடைய தொடர்பில் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக, சுகமாக, செழிப்பாக, பசுமையாக, கொல்லுன்னு அப்படியே நிறைஞ்சிருக்கும். நான் கேட்குறேன், நம்ம சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இந்த பிராமணர்கள் எடுத்துக்கோங்களேன், பிராமின்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க பாருங்கள், அவங்க உடல் பூரா எப்படி இருக்கு பாருங்க, தலை மின்னிக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? பிராமண அவங்க பிள்ளைகள் ஆம்பளையும் எடுத்துக்கோங்க, பொம்பளையும் எடுத்துக்கோங்க, எப்படி இருக்காங்க? எப்படி பாருங்க, நம்மளை மாதிரி மெலிஞ்சி வாடி 2 வெளியே வந்தால் ஜாவனாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்க அந்த ஆன்மீக ரீதியான வாழ்க்கையை வாழ்ந்த உணவு முறையும் அப்படி தான், அந்த வாழ்க்கை முறையும் என்னடா நெய் தயிர். ஏன் நம்ம நெய்யை சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட மாட்டோம். ஆண்டவன் கொடுத்துருக்கான், பாலை கொடுத்துருக்கான். முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாடு வளர்த்து அதை மோர் கடைஞ்சி அந்த வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி மோரை சாப்பிட்டு நெய்யை சாப்பிட்டு தயிரை சாப்பிட்டு இப்படி தான் நம்ம செஞ்சோம். ஆனால் இப்போ பூரா பாருங்களேன், பாலை கழுவி சட்டியை கழுவி இருக்கிறது துட்டு. ஆனால் அவங்க அந்த இறைவனை நம்பி இந்த உடலை, இந்த ஆன்மா தங்கக்கூடிய ஆலயம் இந்த உடல், இந்த உடலை நல்லா வச்சுக்கணும். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் உடல் தேவனுடைய ஆலயம் என்றும், இந்த தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் கெடுத்து போவார் என்று நீங்கள் நினைச்சு அறியாது இருக்கிறீர்களா? இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை நினைச்சுவார். அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை பார்க்கணும், படிக்கணும், சில வேலைக்கு அது பண்ணணும். ஆனால் யாரை நம்பி இருக்கணும்னு சொன்னால் உங்களை நம்பி. இது இந்த அம்மா போதிக்கிறாங்க, விட்டிலிருந்து வாசி பார்ப்போம். இந்த செல்லில் அடிக்கிறேன், அது இருக்கா? 2 பக்கப்பே ஆகணும், 7ஆம் அதிகாரம், அதில் 21, 22, 23 அந்த அம்மாவை பற்றி சொல்லியிருக்கோம். சரி, இதில் பைபிளில் வாசி, விட்டு டக்குன்னு வாசிப்போம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தன் தாய் மொழியிலே அந்த குழந்தை 7 பேருக்கும் அறிவுரை கூறினாளா? பெருந்தன்மை நிறைந்தவளாய், பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் கொண்டவளாக, நீங்க என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்களா? நான் அறியேன். உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் இந்த உடலையும் அளித்தது நான் அல்ல. உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்தது நான் அல்ல. உள்ளுறுப்புன்னு சொல்லும்போது தெரியுதா? உள்ளுறுப்பு என்னது? காற்று, கிட்னி, கணையம், நுரையீரல், விலைமதிக்க முடியாத ஒரு வஸ்து, சொத்துப்பா உன் உடல். இந்த சொத்தை நீ பெருசாக நினைச்சாலே, மகிமையாக நினைச்சாலே, நீ எவ்வளவு மதிப்புக்குரியவன், விலையேற பெற்ற, இது யார் நினைக்கிறா? படைச்சவனுக்கு தான் அந்த மதிப்பு தெரியுது. உனக்கு தெரியுதா?
நீ வந்து தற்கொலை பண்ணி சாகுற, மருந்து குடிச்சிட்டு சாகுத, தூக்கு போட்டு சாகுத, எனக்கு பிடிக்கல சாவு போட்டு சாகுற. நீ உன்னை தெரிஞ்சிருந்தனா, உன் அழகை தெரிஞ்சிருந்தனா, உன்னை எவ்வளவு மகிமையாக படைச்சிருக்கிற தெரிஞ்சிருந்தனா, ஆனால் அந்த உலகம் முழுசையும் வெள்ளி பொண்ணு நகை இந்த நிலங்கள் கடலுக்குரிய மீன்கள் போட்டு கப்பல் எல்லாத்தையும் கொண்டாந்து இந்த ஆன்மாவுக்கு விலையாக கொடுக்குறேன்னு சொன்னாலும் இதை விலை கொடுத்து தெரிஞ்சுக்கணும். அதை விட விலையேற பெற்றது எதுன்னு சொன்னால் உன்னுடைய ஆன்மா. ஒரு கைக்கு கிளம்ப நல்ல கரைகளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆன்மா அவ்வளோ விலையேற பெற்றது. நீ அவ்வளவு விலையேற பெற்றவனாக இருக்கிறதுனால, மதிப்புக்குரியவனாக இருக்கிறதுனால, பரிசுத்தனாக இருக்கிறதுனால, நீ பத்தினியாக இருக்கிறதுனால, உன்னை அப்படி கடவுள் படைச்சதுனால அவரே உன்னை மீட்பதற்கு தன் ஆன்மாவை மரணத்திலே ஊற்றி, தன் ஜீவனை மரணத்திலே ஊற்றி, மரணத்தை வென்று இன்னைக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் சொன்ன ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படியேப்பட்ட விலையேற பெற்ற ஆன்மா சரீரம். இந்த சரீரம் அவ்வளவு மதிப்புக்குரியது. இந்த சரீரத்தை நேசினா இப்படி மதிக்கணும். அதனாலதான் தன்னை நேசிக்க ஆரம்பி. என்ன ஆண்டவர் எவ்வளவு நல்லா படிச்சிருக்கிறாரு, என்ன எவ்வளவு அழகா படிச்சிருக்கிறாரு, எனக்கு எவ்வளவு பெரிய உறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு, நல்ல கிடகாத்திரமான கையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல காலை கொடுத்திருக்கிறாரு, படிக்கிறதுக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, பேசுறதுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, துணிச்சலை பலத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்து என் கடமையை செய்யறதுக்குரிய சகல விதமான சூழ்நிலைகளையும் வரவுகளையும் பணங்களையும் உதவிகளையும் உதவியாளர்களையும் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இதை நினைச்சேன்னா கவலைப்படுவியா? இதை நினைச்சா நீ பயப்படுவியா? இதை நினைச்சா உன்னை யாராவது உனக்கு தீங்கு செய்ய முடியுமா? உன்னை யாராவது துக்கப்படுத்த முடியுமா? உன்னை யாராவது அளவு வைக்க முடியுமா? அவ்வளவு கண்ணீரோடு அலையுது, அவ்வளவு மூஞ்சை தூக்கி நினைச்சிட்டு இருக்கு, முகமாட்டோடு அலைந்திருக்குது. எம்மாவது சீடர்கள் வாடிய முகத்தோடு போகும்போது அவர் ஏசி அங்கே நடந்து போகிறார். எதுக்கடா நீங்கள் நினைச்சிருக்கிறேன், வாடி முகம் வாடி போகிறீங்க. சரி, விட்டு வாசி பார்ப்போம். உலகை படைத்தவரே மனித இனத்தை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தவரையும் இனத்தவரையும் மொழியினரையும் உருவாக்கியவர். அவரே எல்லா பொருட்களையும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள், சூரியன், நட்சத்திரம், சந்திரன், அங்கே இருக்கக்கூடிய விண்மீன்கள், வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம், பூமி, பாதாளம், கடல், இந்த எல்லாத்தையும் உண்டாக்கியவர். இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆடுகள், மாடுகள், மிருகங்கள், பாம்புகள், பள்ளிகள், கோழி, வாத்து எல்லாத்தையும் அவர் தானே உண்டாக்குனார். யாராவது உண்டாக்குனான்னு சொல்ல முடியுமா? அவர் தான் உண்டாக்குனாரா? அவரே தன்னுடைய இரக்கத்தினால். இப்படி இந்த அறிவு யாருக்கா, எந்த பொம்பளைக்கா இருக்கா? ஹலோ, இப்படி இருக்கிற பொம்பளை இருக்காங்க இருக்கா? இன்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? என்ன ஈஸியா? இதை யோசித்தா நமக்கு நோய் வருமா, கஷ்டம் வருமா, தரித்திரம் வருமா, குடும்பத்தில் சண்டை வருமா? ஒன்றுமே வராதுங்க. இந்த கடவுளை நினைச்சி, இந்த வார்த்தையை நினைச்சி, படைப்பை நினைச்சி, எப்படி உன்னை படைச்சிருக்கிறாரு, எப்படி உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு, எப்படி சின்ன குழந்தை அப்படி போல் இருக்கிறார். 1.5 அடியில் இருந்த ஒன்று இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாரு, 6 அடி உயரத்துக்கு இணைஞ்சிருக்கிறார். வளர்த்து, முடியை வளர்த்து, கண்ணில் புருவத்தை வளர்த்து, உனக்கு நகத்தை வளர்த்து, உனக்கு எல்லாத்தையும் மூக்கை வளர்த்து, அழகா ஒன்று அழகா நினைஞ்சிருக்கிறாரு. இதை நினைச்சாலே அந்த கடவுளை மறக்க முடியுமா? அவருக்கு துரோகம் பண்ண முடியுமா? வேற அந்நிய தெய்வங்களை, வேற்று தெய்வங்களை வணங்க முடியுமா? சொல்லுங்க. அவங்க வீட்டில் வாசி. ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு, அவருடைய சட்டங்களை முன்னிட்டு இப்பொழுது உங்களையே நீங்கள் ஒரு பொருட்டாக பெருசாக நீங்கள் எண்ணுவதில்லை என்றால், நான் இகழப்படுவதாக அந்த அரசன் அந்தியோக ராஜா நினைத்தான். அந்த தாயினுடைய பேச்சில் ஏளனம் இருப்பதாக, அவனை ஏளனம் பண்ணுறதாக அவன் நினைத்தான். நல்லா நீ கவனிச்சுக்கோங்க. இதை இப்படிலாம் பண்ணா அவள் அழுது கவலைப்பட்டு பயந்து இந்த பிள்ளைகளை என்ன செய்வா, சரி கட்டி பணிக்கிறிய சாப்பிடுங்கடான்னு என்ன செஞ்சிருவா, நம்ம வார்த்தை கீழ்ப்படிஞ்சு என்ன செஞ்சிருவா, இந்த பிள்ளைகளை சரி கட்டிடுவா, இவங்களுக்கு பேசி இவங்களை என்ன செஞ்சிருவா, நமக்கு நம்ம வார்த்தை கீழ்ப்படிய வச்சிருவான்னு சொல்லி அவன் நினைச்சான். ஆனால் ஈவா கவலைப்படலை, ஈவா பயப்படலை. அவன் கவலைப்படும்படிக்கு, அவன் பயப்படும்படிக்கு இவருடைய துணிச்சலை, தைரியத்தை, வீரத்தை, ஆன்மீகத்தை அங்கே நிலைநாட்டினாள். அந்த பெண்ணுக்கு ஒரு கை தட்டுங்களா, அந்த தாய்க்கு ஒரு கை தட்டுங்களா. பெண்ணுக்கு ஒரு தாய்மா. வாசி. எல்லாருக்கும் கடைசியான 6 பேர் முடிஞ்சாச்சு. கடைசி 7வது சின்ன பையன் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு.
இப்போ அந்த பையனுக்கு அந்த பிள்ளை சொல்கிறா, மூதாதையர் யார்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, நம்முடைய ஆதாமில் இருந்து எல்லாரும் சொல்கிறா, இவங்களுடைய வணக்கத்தை, இவங்க யாரை வழிபட்டாங்க, இவங்க யாருக்காக வாழ்ந்தாங்கிறத நீ நினச்சி பாரு. உன்னை செல்வனாக்கி பிறர் அழுக்காறு கொள்ளும் வரையில் உயர்ந்தவன் ஆக்குவதோடு என் நண்பனாக ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, இந்த ராஜா அந்த கடைசி பையன் சொல்றாரு, உன்னை பெரிய அளவுள்ளவனா, உனக்கு சௌந்தரியமான சொத்துக்களை, ஏகப்பட்ட சொத்துக்களை தந்து, வீட்டு அரண்மனையை தந்து, காரு பங்களா வசதிகளை தந்து, உன்னை செல்வந்தனாக்கி, உன்னை என்ன செய்வேன், பெரிய ஆளாக்கி, இந்த நாட்டில் நீ பெரிய மனுஷனா இருக்கும்படி உனக்கு எல்லாத்தையும் நான் பண்ணி வைக்கிறேன். ஆனால் ஒன்று செய்வியா? இந்த பண்டிகை மட்டும் நிச்சயிருப்பா. நீ இன்னைக்கு நம்மள்கிட்ட எப்படி இந்த சங்கரங்கோயில், இந்த மதுரைக்கு இங்கிட்டு, கன்னியாகுமரிக்கு இங்கிட்டு, குற்றாலத்துக்கு இங்கே, தூத்துக்குடிக்கு இங்கே இவ்வளவு சொத்துக்களையும் உனக்கு தந்துருந்தேன், எல்லா மாளிகையிலும் கட்டித்தரேன், நீ ஒன்று இந்த பண்டிகை மட்டும் சாப்பிடணும்னா நீங்கள் எல்லாரும் நினைச்சுவோம். தின்றுவோமாவா? பண்ணிய பச்சை பண்ணியே நான் தின்றுவா அப்படிங்க. இன்னைக்கு எல்லாம் இந்த ஆசீர்வாதத்தானங்க, இந்த பணத்துக்காகத்தான், இந்த ஒரு மாயைக்கு தானே இணைஞ்சிருக்கிறான், எல்லாம் ஓடிட்டு இருக்கிறான். இவ்வளோத்தையும் இந்த கடைசி பையன் என்ன செய்யலாம், அந்த தாயிட்ட சொல்றா, எல்லாத்தையும் தானே இந்த பையனுக்கு, இந்த பையனையாவது என்ன செஞ்சுக்கோ, உனக்கு வாரிசா பிள்ளையா வச்சுக்கோன்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றா, டேய் பையா, அந்த கடைக்குட்டிகிட்ட சொல்றா, டேய் இந்த உயிரை விட்டு, இந்த ஆன்மாவுக்கு, இந்த உயிருக்கு இதெல்லாம் ஈடு இணை கிடையாதுப்பா. ஆன்மா அவ்வளோ விளையாடப்பட்டது. ஏன்னா இந்த மரணத்திலிருந்து, இந்த அழிவிலிருந்து உன்னை மீட்டு ரட்சித்து கடவுள் அந்த பரலோக மாளிகையிலே, அந்த சிங்கார வனத்திலே, அந்த ஆன்மீக உலகத்திலே உன்னை பெரிய மகானாக, ராஜாதி ராஜாவாக, உன்னை பிரபுவாக அங்கே அமர பண்ணியிருப்பார். கைதிகளை பார்ப்போம். இப்படி ஒரு தாய் நெஞ்சணும் என்ன ஈஸியாக அந்த பொருட்கள்லாம் எங்கே அன்னைக்கா? இந்த பிள்ளைகளுக்கு இப்போவே என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி போச்சு கடவுள் மேலே உள்ள அந்த அன்பை, பாசத்தை என்ன செஞ்சிருக்கணும், அந்த கடவுள் மேலே உள்ள அன்பை, பாசத்தை உருவாக்கினா இது இடையில வேற எங்கேயும் சைடில் போய் இணைச்சியாது, உலக பிரார்த்தனை அன்புக்களை போய் இணைச்சியாது மாட்டாது. இந்த தெய்வீக அன்பு பிள்ளைகளுடைய இதயத்தில் இருந்துச்சுன்னா போதும். இதை நீ வீட்டில் என்ன செய்யணும், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி, இந்த பாருப்பா இந்த ஆன்மாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க, அதனால இந்த மாயையில் கவலைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, வீணான ஆசைகள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, பேராசை வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு போதிச்சு இந்த பிள்ளைகளை என்ன செய்யணும், கும்பிட்றவங்க போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதனால் நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டிய பாடத்தை என்ன செய்யணும். அதனால் இந்த பேர் நம்ம ப்ரேயர் முடிஞ்சு இப்போ அந்த குழந்தையுடைய பிறந்தநாள் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கேக் வெட்டி அந்த குழந்தையை ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த குழந்தையை ப்ளஸ் பண்ணுற ஒரு விதம் எனக்கு எப்படி ப்ளஸ் பண்ணால், இந்த குழந்தைகளை போல் இந்த ஆன்மாவை இவங்க என்ன செய்யணும், விளையாடப்பட்டதா, இதை சொத்தாக, இதை செல்வமாக இவங்க மதிச்சு, இதுக்காக இவங்க என்ன செய்யணும், இந்த உலகத்தில் இதை காப்பாற்றுறதுக்கு, இதை கரைபடாதபடிக்கு, இதை இழந்து போகாதபடிக்கு இவங்க என்ன செய்யணும், அந்த உலகத்தில் இதை காத்து கொள்ளும்படியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. பேசலாம் இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். அதனால் இப்போ இதை ஷார்ட்டாக முடிச்சிடு. அதனால் இப்படி நமக்கு முன்னால் வாழ்ந்த மகான்கள், பரிசுத்தவான்கள், ரிஷிகள் எல்லாம் இந்த ஆன்மாவை காத்து கொள்றதுக்கு தான் இறை சந்நிதிக்கு போனாங்க. இந்த ஆன்மாவை தேவனோடு நட்புறவு கொள்றதுக்கு தான் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போனாங்க. எங்களுக்கு வீட்டை நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோம், ஜெபம் பண்ணோம், வீடு எங்களுக்கு கிடைத்தது. இன்னைக்கு பாருங்களேன், நான் இன்னைக்கு எனக்கு ரூம் கட்டலாம், மகளா கட்டி சுகமாக எப்படி வேணாலும் வாங்கலாம். நான் எங்கே படுத்துக்கிட்டு தெரியுமா, அந்த வேப்பமர தடியில் அடியில் கட்டில் போட, அந்த கட்டில் பாருங்கள் ஓட்டை விழுந்த கதை பாருங்க. சில நேரம் அது காலை அப்படி மடக்கி இப்படி வச்சோம்னா கால் இடிக்கும், அந்த கட்டில் கீழார போகும். எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா இந்த ஒரு சைடு திக்கி எரிச்சியும், அந்த கடன்கள் எரிச்சியும். இந்த கிடக்கு, இந்த பெரிய கட்டு கிடக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏழ்மையில் வாழ்ந்து என்ன செஞ்சிடணும், வாழ்க்கையை பழக்கிக்கணும். அதான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கார் வாங்கி கொடுக்க ஆள் இருக்குது. இன்றைக்கி எனக்கு தங்குறதுக்கு ஒரு இப்போ முடியலை, எனக்கு ஒரு ரூம் வேணும், வீடு வேணும், பாத்ரூம் அட்டாச்சோட வீடு வேணும்னா எல்லாம் பண்ணி கொடுக்க என்ன இருக்குது. ஹலோ, ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிடனே முடியலை, டாக்டர் 70,000 வேணுனாரு.
வந்துச்சு. 50,000 இருந்துச்சு. ஒருத்தன் கூட தெரிஞ்சு போகிறான். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் எல்லாத்துக்கும் ஆளை வச்சிருக்கிறாரு. இந்த மெசேஜில் இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்னைக்கு பார்க்கலாம் பைக்கு கிடையாது. இந்த பைக்கை என்ன செய்ய முடியாது, ஓட்ட முடியாது. இன்றைக்கி ஒரு ஸ்கூட்டியோ ஒரு டிவிசியோ வாங்கி ஓட்டணும் வேணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது இல்லாமல் இருந்தால் தான் இன்னும் என்ன செய்யலாம், கடவுளோடு என்ன செய்யலாம், நிம்மதியாக பெட்ரோல் போடுறதுக்கு காசு வேணும். இந்த காசை வேற இருக்கா என்ன செய்யலாம், ஒரு பசிக்கு என்ன செய்யலாம். நான் இப்படித்தான் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கேன்னா, இதுவரைக்கும் இந்த பணத்தை இப்படி செலவழிச்சா இதுக்கு கணக்கு மேலே கொடுக்கணும். இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்றது, இந்த அம்மாட்டேருந்து கற்றுக்கணும். சுகபோகமாக வாழ்றது, சொகுசாக வாழ்றது, பங்களா பெரிய அரண்மனையில் வாழ்றது இல்லடா ஆன்மீக வாழ்க்கை. இது நரகத்துக்கு ஒன்று நினைச்சிடும், ஆன்மீகத்தை அழிச்சிரும். ஆனால் எளிமையில் ஏழ்மையில் வரக்கூடியதை லாபத்தை வருமானத்தை தானத்தை பண்ணி தர்மத்தை பண்ணி புண்ணியத்தை பண்ணி 12 அதாவது 100 பேருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி மேன், 100க்கு அதிபதி ஆண்டவர்ந்து கேட்குறான், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உங்கள் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். இந்த வார்த்தை என்ன செய்யணும், அங்கே படுத்திருக்கிற நோயாளியை குணமாக்கும், சாக போகிறவனுக்கு என்ன கொடுக்கும், உயிரை ஜீவனை கொடுக்கும். கைதுகளை பார்ப்போம். இந்த போன வாரம் அந்த செய்தியில் கீழே ஹெட்டிங்கில் போட்டிருந்தேன், செத்து போன ஒரு மனிதனை ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் இயேசுடைய விழாவிலிருந்து குத்தப்பட்ட இரத்தமும் நீரும் அப்படின்னு. இதை நான் என்ன எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மைங்க, இதெல்லாம் எனக்கு அறிவிக்க ஆள் இல்லை. இதுதான் சுவிசேஷம். நீ இயேசு ரத்தத்தையும் இயேசு நாமத்தையும் பயன்படுத்தி உன் தேவையை உன் பிரச்சனையை நீ தீர்த்துக்கிறதுக்கு இது கருவி, இது உனக்கு மருந்து, இது உனக்கு மாத்திரை. ஆகவே தான் மருத்துவர் நீ தான், மருந்து நீ தான், மாத்திரை நீ தான். எதுதான் இந்த வார்த்தை தான் மருந்து. ரத்தம் தான் இது. கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தின் அங்கு இல்லையோ, பிணையன் ஜனமாகி குமாரத்தை சுகமடையாமல் போனார். உன்னை சுகமாகக்கூடிய, உன் விலகினத்தை நீக்கக்கூடிய, உன் இருட்டை வெளிச்சமாகக்கூடிய, உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விலகினத்தையும் தோல்விகளையும் வெற்றியாக ஜெயமாக மாற்றக்கூடிய ஒரு மருந்து கருவி சக்தி எதுன்னு சொன்னால் இயேசுவினுடைய வார்த்தை, இயேசுடைய நாமம். சங்கீதம் 103:20 நினைக்கிறேன். அவர் தன்னுடைய வார்த்தையை விடுத்து அவர்களை என்ன செய்தார், வாசிக்க வேண்டாம், பிரேயருக்குள்ள போகிறோம். தன்னுடைய வார்த்தையை விடுத்து அவர்களை என்ன செய்தார், குணமாக்கினார். அந்த வார்த்தை உன்னை குணமாக்கக்கூடிய வார்த்தை, அற்புதங்களை செய்யக்கூடிய வார்த்தை. இதை நம்ம என்ன எல்லாரும் என்ன செய்யணும், இப்போ எல்லாரும் எந்திரிப்போம். இப்போ அதை பயன்படுத்த எல்லாரும் எந்திரிங்க. எல்லாரும் எழுப்பி நின்று கரங்களை உயர்த்தி இப்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறோம். இயேசுடைய நாமத்தை பயன்படுத்த போகிறோம். இயேசுடைய ரத்தத்தை பயன்படுத்த போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நெல் மரதி எங்கி மரபு சந்தி போட்டனா இந்த காபி குடியை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. இதை என்ன செய்யலை, இன்னும் பயன்படுத்தலை. ஏன்னா ஒரு காபி குடிச்சது இந்த உடலை என்ன செய்யறதில்லை, வார்த்தை, இந்த வார்த்தை அறிவிக்கிறது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, நற்செய்தி அறிவிக்கிறது எவ்வளோ பெரிய வேலை.